இந்த கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியினர் அடாவடித்தனமாக நடந்து கொள்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவரையே பேச அனுமதிக்கவில்லை. நூல்களில் இருந்தும் இதழ்களில் இருந்தும் மேற்கோள் காட்டி பேசுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது வெளியிடப்படாத ஒரு நூலிலிருந்து பேசக்கூடாது என்ற ஒரு காரணத்தை காட்டி அவரை முற்றாக பேச விடாமல் தடுத்து நிறுத்தி அதன் மூலம் கூட்டத்தொடரையே கடந்த வாரம் நடத்தவில்லை. அவங்க தான் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் திட்டமிட்டே நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அதை புறக்கணித்து வருகின்றனர். தமிழ்நாடு அதிலே ஒன்று. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கும் இதே ஓரவஞ்சனையான அணுகுமுறையைத்தான் பாஜக அரசு கையாண்டு வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு.